சிம்பு அப்படினாலும் பிரச்சனைக்குரிய ஒரு ஹீரோ வம்பு தான், வீம்பு தான். சின்ன படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அவருக்கு நாக்கு தள்ளி போச்சு. அந்த நேரத்தில் தான் நயன்தாராவுக்கும் சிம்புவுக்கும் நெருக்கமாகி அது ஒரு கதை ஓடிச்சுன்னு வைங்க. ஒரு வழியாக தப்பிச்சிட்டார் அவர். அவருக்கு பிறகு மன்மதன் ஒரு படம், கிருஷ்ணகாந்தன் ஒரு தயாரிப்பாளர், அந்த படம் எடுத்து முடித்ததோடு சரி. கோவில்னு ஒரு படம் எடுத்தார். சிம்புவுக்கு காதில் கேட்குற மாதிரி கண்ணா பண்ணான்னு திருநெல்வேலி பாஷையில் கெட்ட வார்த்தையில் இப்போ போட்டு குழந்திருக்காரு. மாநாடு கமிட் ஆகி அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டாப்புல சுரேஷ் காமாட்சி. கொடுத்து 6 மாதம் ஆச்சு, 7 மாதம் ஆச்சு, நடிக்க வர்ற மாதிரி தெரியல. கொரோனாகுமார் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு கொரோனா முடிஞ்ச டயத்தில் நினைக்கிறேன். அதனால் அவர் திடீர்னு வந்து என்னென்னா எனக்கு செட்டில் பண்ணாமல் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பென்சிலில் போட்டிருக்காரு. அது என்னன்னு தெரியல. லிங்கசாமி சரி ஒரு பெரிய கலைஞனாக இருக்கார். அவர் வச்சு எடுத்தால் நமக்கு ஒரு கௌரவமாக இருக்கும்னு நினச்சி உத்தவங்களை நான் எடுத்தார். அது சாத்தியப்படாமல் மண்ணை கபீரிச்சு படம். அதெல்லாம் வந்து அட்டினா அட்டி அந்த மாதிரிலாம் அட்டி கிடையாது. சாரான போட்டு சினிகளுக்கு பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்மையில் நடந்த பிரஸ் மீட்டில் ஐஸ்வரி கணேஷ் சிம்பு மீது பல பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு. என்னோட ப்ரொடக்ஷனுக்கு படம் பண்ணி கொடுத்துட்டு சிம்பு வந்து இன்னொருத்தர் படத்தில் நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. ஏற்கனவே தெரியும் சிம்பு வந்து தக் லைஃப் படத்தில் கமிட் ஆகிருக்கிறாரு. அடுத்தடுத்து சிம்புவனுடைய படங்கள் வெளிவரதில் ஏதாவது தடை இருக்குமா சார்? இதனால் பொதுவாகவே தம்பி சிம்பு அப்படின்னாலும் பிரச்சனைக்குரிய ஒரு ஹீரோ வம்பு தான், வீம்பு தான். அது மாதிரி அவரை வச்சு படம் எடுத்து நீங்கள் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதில் லாபம் பார்த்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். அரிதாக 1-2 பேர் தான் வந்து ஓரளவு சினிமாக்குள்ள நடமாடிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு வல்லவன் சிம்பு வச்சு, ஆமாம் அவர் தான் வல்லவன். சிம்பு தான் டைரக்டர். வேறு அதான் டைரக்டர் அவதாரம் எடுக்கிறாரு. அந்த படம் எடுத்த அவர் வந்து PL தேனப்பன் அப்படின்ட்டு. அவர் கமலஹாசனுடைய ராஜகமலில் இருந்தவர். இப்போ தயாரிப்பு நிர்வாகியாக இருந்து இப்போ இப்படியாக வளர்ந்து தயாரிப்பாளராகி கமலை வச்சுலாம் 2-3 படம் எடுத்திருக்காரு. சிம்பு சரின்ட்டு சிம்பு டைரக்டராக போட்டு படம் வல்லவன் போட்டு ஒரு படம் ஆரம்பித்தார். ஃபர்ஸ்ட் லுக்கே பயங்கரமான ஒரு ஃபர்ஸ்ட் லுக். ஆமாம், அது நயன்தாரா, ரீமாசன் அப்படி இன்னும் ஒரு பெரிய செட்டப்பில். அப்போ விஜயவாகினி ஸ்டுடியோ இருந்துச்சு, இப்போ க்ரீன் பார்க் இருக்கிற ஹோட்டலில். அந்த ஸ்டுடியோவில் பெரிய அளவில் செட்டு, பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாப் செட்டு, ஒரு கல்லூரி செட்டப்பு அப்படின்னு ஒரு பெரிய அளவில் பிரம்மாண்டமாக செட்டெல்லாம் போட்டு எடுத்தினார். படம் பாதி போய்ப்பது ஒரு கால்வாசி போய்கிட்டு இருக்கும்போது சிம்பு வந்து வேலையை கொஞ்சம் சேட்டையை ஆரம்பிச்சிட்டாப்புல. ஆரம்பித்து ஷூட்டிங்கு ஒரு இப்போ 2 மணிக்கு ஷூட்டிங்கன்னா 7 மணிக்கு வர்றது, 7 மணிக்கு ஷூட்டிங்னா நைட்டு 10 மணிக்கு வர்றது, 10 மணிக்கு வந்துட்டு 11 மணிக்கு போகிறது. இப்படியே வந்து போட்டு அவரை போட்டு படாப்படுத்தி ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி வயிற்று வலிக்குது, தலை வலிக்குது, பெர்மிஷன் வேணும், வயிற்றால போகுதுன்னு என்னத்தாவது ஒரு காரணம் சொல்லி போட்டு அவரை சிக்கி சின்னவனமாயிட்டார். சின்ன படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அவருக்கு நாக்கு தள்ளி போச்சு. ஓரளவு எடுத்து பிடிச்சி ஒரு வழியாக தம் கட்டி படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு. முடித்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. ரிலீஸ் பண்ணி அப்போ அந்த டயத்துலேயே வந்து தயாரிப்பாளர்கள் நிறையா பேர் வந்து போட்ட காசு போய் ஆளுங்க காணாமல் போட்டாங்க. யார் சொல்கிறீங்க? அது வந்து இப்போ இருக்குது. அதுக்கு அதே சொல்கிறேன் இருக்கேன். இப்போ அது மாதிரி வெள்ளம் எடுத்தார். கிட்டத்தட்ட அப்போயே வந்து ஒரு கோடியோ 20 லட்சத்துக்குள்ளேயே அப்போ அந்த படம் முடிஞ்சதாக சொல்லுவாங்க. அப்போ உள்ள பட்ஜெட்டு. ஏன்னா நயன்தாரா எல்லாமே அப்போ வந்த புதுசு. அந்த நேரத்தில் தான் நயன்தாராவுக்கும் சிம்புவுக்கும் நெருக்கமாகி அது ஒரு கதை ஓடிச்சுன்னு வைங்க. அது ஒரு பக்கம். ஒரு வழியாக தப்பிச்சிட்டார் அவர். அவருக்கு பிறகு மன்மதன் ஒரு படம், கிருஷ்ணகாந்தன் ஒரு தயாரிப்பாளர், அந்த படம் எடுத்து முடித்ததோடு சரி. அந்த படம் அந்த தயாரிப்பாளர் இருக்காரா என்னன்றது இப்போ தெரில, நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அதோடு அந்த தயாரிப்பாளர் அவுட்டு. அதற்கு பிறகு தான் வந்து மைக்கேல் ராயப்பன் வந்தார். அன்பானவன், அடங்காதவன், அசராதவன்.
இந்த ஆதிக்க ரவிச்சந்திரன் இந்த குரூப் இருக்குல்ல, அது ஒரு டைப்பான குரூப்பு தம்பி. இந்த ஆதிக்க ரவிச்சந்திரன், டைரக்ட் சிம்பு, இந்த ஒரே கேங் தானா? ஒரே இல்லைடா, அதான் ஒரு இந்த அந்த சினிமாவில் ஒரு வகையான ஆட்கள் வந்து அப்படியே இருப்பாங்க. இந்த சிம்பு, விமல், இந்த ஜெய்கி, இந்த குரூப்புங்கெல்லாம் இருக்குல்ல, எனக்கு என்னென்ன போச்சு அப்படியே ஒரு மாதிரியா ஒரு மிதப்பிலே தெரியுது. அந்த அவங்கள வச்சு படம் எடுத்து 4 காசு சம்பாதிக்கிறதுன்றது அவன் ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு இதுதான், நெருப்புக்குள்ளே இறங்கி விளையாடுற மாதிரி தான் அது. அப்போ அந்த மன்மனம் ப்ரொடியூசர் அவரும் காணாம போயிட்டார். அதே மாதிரி டைரக்டர்களே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சிம்பு சொல்லு கேட்குற மாதிரி ஆட்களை தான் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பார். புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது. ஆமாம், புதுமுக இயக்குநர்கள் புதுமுகனா இவங்க சொல்கிறத கேட்டுட்டு தருவாங்க. ஏன்னா இவங்க அப்பா வந்து பெரிய டைரக்டரோட பையங்கும்போது தேவையில்லாமல் அவர் டிஆரை பொறுத்தளவு ரொம்ப தன்மையான மனுஷன், அவர் ஒழுக்க செய்யலாம், அதெல்லாம் வந்து நம்ம இல்லைன்னு சொல்லலாம். அவருக்கு இருந்த 100% உயரிய குணம், ஒழுக்க குணம் இருக்கு இல்லையா, அதுக்கு நேர்மாறாக 100% எல்லா இந்த குணமும் உண்டு அவருக்கு, சிம்புவுக்கு. அதனால் அவர் அப்பப்போ கொஞ்சம் ரெண்டாவது அப்போ பெரிய இயக்குநர்கள் சிம்புவை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க சார்? ஹரிலாம் வச்சு அது அர்த்தம் சொல்லிடுறேன். அதாவது அந்த நேரத்தில் வந்து டைரக்டர்லேயும் ஒரு கொஞ்சம் படாப்படுத்துவாப்பில். அதனால் டைரக்ஷன் தெரிஞ்சும் அப்படின்னால தெரியும் எனக்கு அப்படின்ட்டு. அதில் வந்து உங்களுக்கு அடக்கி ஒடுங்கி நடித்து இது அந்த நேரத்தில் வந்து ஒரே இயக்குனர் வந்து ஹரி ஒரு ஆள் தான். கோவில்னு ஒரு படம் எடுத்தார். அப்போ சிம்புவை பற்றி இவருக்கு அப்டேட்டாக எல்லாமே தெரியும். ஒரு ஹீரோவை கமிட் பண்ணுறாருன்னா ஹரியை பொறுத்தளவு தயாரிப்பாளருடைய டைரக்டர் அவரை. சரி, நம்ம நம்பி ஒரு தயாரிப்பாளர் வந்து இத்தனை கோடி போடுறான், இத்தனை லட்சம் போடுறான் அப்படிங்கும்போது அதற்கு அவன் போட்ட பணத்துக்கு நம்ம கேரண்டி. அவருடைய சொந்த படம் மாதிரி தான் அவர் வேலை வைப்பார். எந்த படத்தையுமே அவர் சொந்த பணம் போட்டு எடுத்த மாதிரி தான் வந்து வேலை வைப்பார். இப்போது எல்லா வகையான சம்பளங்கள் எல்லாமே சில விஷயம் தான். அந்த மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குன்னா அவர் எல்லாமே ஒரு அனலைஸ் பண்ணித்தானே ஒரு ஹீரோயின்னு மற்ற கேமராமேன் எல்லாமே கமிட் பண்ணுவார். இது எல்லாமே இவர் தெரிஞ்சு அதை முதற்கொண்டு நீங்கள் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி இவ்வளோ தான் சம்பளம், இவருக்கு இவ்வளோ தான் சம்பளம், ஹீரோயினுக்கு இவ்வளோ தான், ஹீரோவுக்கு இவ்வளோ தான், மற்ற ஆட்களுக்கு இவ்வளோ தான், ஷூட்டிங்கு லொக்கேஷன் ஸ்பாட் இதுக்கு எவ்வளவு, மேனேஜருக்கு எவ்வளவு, அவுட்டோருக்கு எவ்வளவு செலவாகும், டோட்டலாக இஞ்சாக வந்து ₹1 முதற்கொண்டு கூட என்ன செலவாகுன்றதை துல்லியமாக போட்டு தான் பண்ணுவாப்புல. அதனால் ஹரியை பொறுத்தளவு ரொம்ப ஒரு தயாரிப்பாளர்களுடைய நம்பிக்கைக்குரிய இயக்குனர், லாபத்துக்குரிய இயக்குனர் தான். அப்போது இவர் சிம்புவை பற்றி அப்போ அரசலாக இல்லை, சிம்புவை பற்றி எழுதாத பத்திரிக்கையில் அப்போ எல்லாம் பத்திரிக்கை திறந்தால் சிம்புவை போட்டு அவர் இப்படி பண்ணார்னு வரும். அப்போ கோவிலில் கமிட் ஆயாச்சு. அப்போ ராஜகிரண் இப்போ பெரிய ஜாம்பவான் அவர் இருக்கார், இன்னும் ஹீரோயின் சோனியா அகர்வால், நாசர் இருக்கார், எல்லா வகையான இப்போ சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, வடிவேல் இருக்கார். அப்போ சிம்புவை பற்றி தெரிஞ்சோன்னா ஒரு 2 நாள் ஷூட்டிங் ஆரம்பித்து நார்கோவில் பகுதிகளில் தான் ஷூட்டிங்கு. ஒரு வாரம் வரைக்கும் வாட்டில் போயிட்டுருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் சிம்பு வந்து ஏதோ ஒரு செட்டப் பண்ணுற மாதிரி ஒரு ஆரம்பிச்சிருக்காப்புல. ஆரம்பித்தோன்னா அப்போ என்ன பண்ணார், அவருடைய அசிஸ்டண்ட்டுகள் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒன்று தான் அவரோட அசிஸ்டண்ட்டுகளை கூப்பிட்டு அவங்க என்னப்பா ரொம்ப இதாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அவர் சில திட்டப்பிரகாரம் அவருடைய ஒரு ப்ரீ பிளான் போட்டு சிம்புவுக்கு காதில் கேட்குற மாதிரி கண்ணா பின்னான்னு திருநெல்வேலி பாஷையில் கெட்ட வார்த்தையில் போட்டு பொழந்திருக்கார். பொழந்தான் அதுக்கு அவருக்கு சிம்புவுக்கு அதை கேட்டு ஆத்தாட்டி போட்டு இந்த கிளிக்கானே அப்படின்ட்டு தான் கதறி அடித்து ஓடியாந்து அடித்து கொடுத்து பக்காவா அவர் சரியாக 45 நாள் சொல்லுன்னா 44 நாள் முடிச்சிடுவாப்புல. அதெல்லாம் வந்து தேவையில்லாமல் இருக்குல்ல. அந்த ஒரு படம் தான் வந்து டைரக்டர்களுக்கு அடங்கி நடந்தது. அதற்கு பிறகு பூரா வந்து விளையாட்டு பிள்ளை மாதிரி தான். அன்பானவன் அடங்காதவன் ஆசாடவன் அதில் என்ன? ஆமாம், அந்த மன்மதன் வந்து உங்களுக்கு பெரிய அந்த ப்ரொடியூசர். அது பிறகு கிருஷ்ணகாந்த் என்ன ஆனால் எனக்கு தெரியல, அது பிறகு படம் எடுத்த மாதிரின்னு தெரியல. இப்போ அவர் ஆந்திரா போயின்னு சொன்னாங்க. அவர் இது வரைக்கும் அதன் பிறகு அவர்கிட்ட இருந்த ஒரு தயாரிப்பு தலைமை நிர்வாகி ஒருத்தர் இருந்தார். அவரை கூட சமீபத்தில் நான் பார்த்தேன் ரொம்ப விட்டஞ்சு மிச்சம் இறந்து விட்டாரா இருக்காரா எங்களுக்கே தெரிலண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல.
அந்த மாதிரி அப்படியே வரும் சிம்புவனுடைய மைக்கேல் ராயப்பன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் மைக்கேல் ராயப்பன் அன்பானவன் அடங்காதவன் அசராதா வந்துட்டு ஒரு ட்ரிபிள் ஏன்னு ஒரு டைட்டில் வச்சு ஆதிக்க ரவிச்சந்திரன் அதுக்கப்புறம் ப்ரொடியூஸே பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமாம். அதுக்கு பிறகு அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படத்தை 8 மணி நேரமோ 9 மணி நேரமோ எடுத்து வச்சுருந்தாங்க அந்த படத்தை. அது அந்த லட்சணத்தில் வந்து அந்த படத்தை வந்து 2 பார்ட்டாக விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்ல போதும் கிழிச்சது நீங்கள் கிழிக்க 2 பார்ட்லாம் விட்டால் அது என்னையா பெரிய எந்த வரலாறு எடுக்க போகிறேன் நீ இருக்கிற குடியா நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த அவர் வந்து மைக்கேல் ராயப்பன் ஒம்படியாக படத்தை அனுப்பாட்டி 8 மணி நேரம் 9 மணி நேரம் எடுத்த படத்தை 2.5 மணி நேரம் ஆக்கி ரிலீஸ் பண்ணார். அதில் ஒரு 12 கோடி ரூபா 15 கோடி ரூபா மைக்கேல் ராயப்பனுக்கு அடி. அப்புறம் அந்த நேரமாக ஒரு பஞ்சாயத்து கவுன்சிலில் வந்து கொடுத்துருந்தாரு. சிம்பு மேலே விசாரணை நடந்துச்சு. அதுக்கு பிறகு தான் மாநாடு எல்லாம் கமிட் ஆகிறார். அப்போ ஒரு வழியாக இருந்தது மாநாடில் வந்து அட்வான்ஸை வாங்கி இதில் கொடுத்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து, இல்லை வந்து அன்பான அந்த ட்ரிபிள் ஏ படத்தையே வந்து 2 பார்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஒரு நடக்கவே முடியாத ஒரு காரணத்தை சொல்லி தப்பிக்கலாம்னு பார்த்தா அவர் அதுக்கெல்லாம் உடன்படலை. அப்புறம் ஒரு வழியாக அது ஒரு பேசின தொகையிலிருந்து பாதிக்கு ஏதோ வந்து செட்டில் பண்ணுறதா ஒரு டைம் வாங்கி மைக்கேல் ராயப்பன் பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு தான் மாநாடு கமிட் ஆனாப்புல. மாநாடு கமிட் ஆகி அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டாப்புல சுரேஷ் காமாட்சி. கொடுத்து 6 மாதம் ஆச்சு 7 மாதம் ஆச்சு நடிக்க வர்ற மாதிரி தெரியல. அவரும் பஞ்சாயத்து. அப்போ அந்த நேரத்தில் வந்து அதை வந்து பஞ்சாயத்தை சுமூகமாக முடித்து அது கொடுத்தது வந்து நம்ம அண்ணன் சீமான் தான் அதை முடித்தார். ஏன்னா அவர் சீமானும் அண்ணன் சுரேஷ் காமாட்சி ரொம்ப நெருக்கமான இது. சீமான் மேலே ரொம்ப பற்றுள்ள. அப்புறம் 6 மாதம் கழித்து அட்வான்ஸ் கொடுத்தாருன்னா ஒரு ஃபைனான்ஸ் வந்து வாங்கி தானே கொடுத்துருப்பார் பெரிய ஹீரோ. அப்போ அது முடிஞ்சு ஒரு 6 மாதம் பஞ்சாயத்து முடிஞ்சு அப்புறம் ஷூட்டிங்கை வந்து மாறி அதுலேயும் வந்து டிமிக்கி கொடுத்து இன்னமோ ஆகி ஒரு வழியாக படம் ரிலீஸ் ஆகி மெகா ஹிட் ஆனதுனால இப்போ சுரேஷ் காமாட்சி திரையுலகத்துக்குள்ளே இன்னொரு படம் பண்ணிட்டு கொஞ்சம் நடமாடிக்கிட்டு இருக்கார். நல்லா தெம்பாக நடமாடுறாரு. இல்லைன்னு வைங்க அவர் கதை இங்கே கத்தலாக இருக்குது. அதை தான் இப்போ சமீபத்தில் நடந்த இந்த ஒரு விழாவில் கூட வந்து தேனப்பன் சொல்லியிருந்தார், சிம்புவை வச்சு படம் எடுக்கிறதே பெரும் விஷயம், நான் இதில் வந்து அவனை டைரக்டராக வேறு போட்டு படம் எடுத்து தப்பிச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருந்தார். அப்படியே போயிட்டு தான் இப்போ வந்து கமல் தக் லைஃப்பில் வந்து முதல்ல ஜெயம் ரவி இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சிம்பு வந்ததுக்கு அப்புறம் ஜெயம் ரவி வந்து வெளியே போயிட்டார் அப்படிங்கிறாங்களே. ஆமாம், ஜெயம் ரவி துல்கர் சல்மான்லாம் இருக்கிற சொன்னாங்க. அது பிறகு சிம்பு என்னென்னா கமல் வந்து ராஜகமல் ஃபிலிம்ஸில் வந்து சிம்பு வச்சு தேசிங்க பெரியசாமி டைரக்ஷனில் ஒரு படம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அது பண்ணி அது வந்து என்னன்னா இந்த பிப்ரவரி அது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் அறிவிச்சிட்டாங்க. சிம்பு STR 48 அப்படின்னு ஒரு டைட்டில் மட்டும் சும்மா வச்சு டைட்டில் கூட வைக்கல. அப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் தேசிங் பெரியசாமி நல்ல டைரக்டர், பெரிய டைரக்டரில் நல்ல கண்ணு முன்னு கொள்ளை எடுத்தாப்பிள்ளையா. ஆமாம், நல்ல அருமையான படம் மேக்கிங்கு போட்டு பூஜைலாம் துவக்கம்லாம் நடந்துச்சு ராஜகமல் ஃபிலிம்ஸில். இது முடிஞ்சு அப்புறம் ஒரு 6 மாதம் அது 4 மாதம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் இப்போது பிப்ரவரி 2 மாதத்துக்கு முன்னால் சிம்புவோட பர்த்டே வச்சு STR 48 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட் லுக்குன்னு மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதன் பிறகு அது என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா தக் லைஃப்பில் வந்து ஜெயம் ரவி விளையிட்டாப்புல இவர் நடிக்கிறாரு, கமலஹாசன் மானா நடிக்கிறாருன்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அதற்கு இடையில் தான் வந்து உங்களுக்கு ஐஸ்வரி கணேஷ் வந்து ஒரு பஞ்சாயத்து கொண்டு கவுன்சிலில் கொடுத்தாப்புல கொரோனா குமார் அப்படின்ட்டு ஒரு படம் அங்கே கமிட் ஆகல. ஆமாம், அது கோகுல் டைரக்ஷன் நினைக்கிறேன். அந்த காஷ்மோரா அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணார் இல்லையா, சிங்கப்பூர் சலூன். இதற்குத்தானே அவர் அதனால் அவர் தான் 2000 கொரோனா குமார் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு கொரோனா முடிஞ்ச டயத்தில் நினைக்கிறேன். அது என்னாச்சுன்னு தெரியல 2-3 வருஷமாக. அதனால் அவர் திடீர்னு வந்து என்னென்னா எனக்கு செட்டில் பண்ணாமல் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கவுன்சிலில் போட்டிருக்காரு, பஞ்சாயத்து கொடுத்துருக்காரு. இருந்தாலும் வந்து அவர்களே பிரச்சனை இருந்துச்சு சார். திருப்பதி பிரதர்ஸ் வந்து கமலஹாசன் அவர் மேலேயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அதனால தான் வந்து உங்களுக்கு இப்போ கமலஹாசன் மேலே வந்து ஐஸ்வரி கணேஷுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கிறதுனால
இப்போதைக்கு அந்த பிரச்சனையை கிளற வேண்டாம்ன்ற மாதிரி ஒரு பேச்சு ஓடி இருக்கு. உத்தம வில்லன் அந்த பிரச்சனைகளை வந்து 2015 வந்து கமலஹாசன் வந்து டேட்டு கொடுத்துட்டாரு திருப்பதி பிரதேசம். ஆனால் திருப்பதி பிரதேசத்தில் படம் எடுக்க முடியல அப்படிங்கிறத தள்ளி போட்டுட்டாங்க. கமல் மேலே என்ன இதில் கமலுக்கும் இதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஆமாம், கமல் வந்து உங்களுக்கு அதில் வந்து கமலஹாசன் மேலே வந்து தப்பு இருக்குது. நான் படம் வந்து ஆனால் மரணம் அடி தம்பி அந்த படம் நிறைய பேர் அப்போ வந்து அப்போயே சொன்னாங்க. கமலஹாசனை சர்ச்சு நல்லா போயிட்டு இருந்தார் லிங்குச்சாமி. நல்லா ஒரு ஆட்டில் ஒரு மீடியமான பட்ஜெட்டு, நல்ல ஒரு கண்டென்ட்டு, ஒரு நல்ல லாபம் அப்படின்ற அளவுக்கு நல்லா திருப்பதி பிரதர்ஸ்ன்றது நல்லா ஒரு தரமான ஒரு இதுதான் தான் நல்ல நம்பிக்கையாக போய்கிட்டு இருந்த நிறுவனம் தான். அப்போ இப்போது ஏவிஎம் நாகிரெட்டி, ஏவிஎம் செட்டியார், நாகிரெட்டி அந்த மாதிரி ஜாம்பவான்களே வந்து கமலஹாசன் வச்சு எடுக்கிறதுன்றது பெரிய சிரமத்திற்குரிய விஷயம். ஏன்னா கதையில் தலையிடுவார். கதையில் தலையிடுவார்னுலாம் உங்களுக்கு அவர் காட்சி அமைப்புகள்லேருந்து எல்லாமே வந்து அவருடைய பார்வை வர மாதிரி இருக்கும். அதற்குரிய வந்து வைக்கிற விஷயங்கள் வந்து ஒரு கேமரா ஆங்கிளிலிருந்து அவர் முடிவு பண்ணக்கூடிய ஆள். அதனால் பெரிய இயக்குனர்கள் அப்படிங்கிற மாதிரி பெரிய நிறுவனங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு சாத்தியப்படும் அவரை வச்சு எடுக்கிறதுக்கு. சின்ன நிறுவனங்கள் வந்து வளரும் நிறுவனங்கள் வந்து நீங்கள் அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா சிக்கலாயிடும். போகலாம், நல்ல கலைஞர்கள்னா அதில் கலையில் திறமைசாலியோ அதில் வந்து நம்ம குறையெல்லாம் சொல்ல விரும்பல. இருந்தாலும் சில தர்ம சங்கடங்கள் இருக்கும். நீங்கள் அவருக்கு காஸ்டியூம் செலக்ட் பண்ணுறதே பெரும்படம். இப்போ சில படங்களுக்கெலாம் அந்த மாதிரி அவர் ஒரு ஆள். அது என்னன்னு தெரில. லிங்குச்சாமி சரி ஒரு பெரிய கலைஞனாக இருக்கார், அவரை வச்சு எடுத்தால் நமக்கு ஒரு கௌரவமாக இருக்கும்னு நினச்சி உத்தமவில் நான் எடுத்தார். அது சாத்தியப்படாமல் மண்ணை கபீர்ச்சி படம் அதெல்லாம் வந்து அட்டினா அட்டி அந்த மாதிரிலாம் அட்டி கிடையாது. சாரான போட்டுச்சு. 3வது ஷோவே படம் அவுட் தம்பி. நாங்கள்லாம் இப்போ போய் ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் நல்லா இருந்தோம். சரி கமலஹாசன் ஏன்னா அப்போது டைரக்ஷனுக்கு தேர்ந்தெடுத்த ஆள் கமலஹாசன் தான். அது பண்ண தப்பு. ரமேஷ் அரவிந்தை கொண்டு டைரக்டராக போட்டால் இவர் தான் படத்தை இயக்குனார் அப்படிங்கிறாங்க. அதுதான் பேர் ரமேஷ் அரவிந்த். பின்னால் என்னதான் இப்போ பொதுவாக ஒரு விஷயம் தம்பி, நீங்கள் பெரிய இயக்குனர்கள் ஆல்ரெடி வந்து இப்போ கேஎஸ் ரவிக்குமார் இந்த மாதிரி அந்த மாதிரி சங்கர் அந்த மாதிரி ஆட்கள் வந்து படம் எடுத்தாங்கன்னா அவங்களுடைய டாமினட் அவங்களுடைய அவுட்புட்டில் என்ன அவங்களுடைய பவர் இது என்ன ஸ்ட்ரென்த் என்னன்றது கமலுக்கு தெரியும். அது ஒரு இப்போ சந்தான பாரதி வந்து மகாநதி எடுத்தார் அப்படின்னா சந்தான பாரதி எடுக்கக்கூடியது தான். அதெல்லாம் யாரும் இங்கே வந்து ஒரு சின்ன பிரேம் கூட வைக்க தெரியாமலாம் இங்கே டைரக்டராக முடியாது. அதுவும் கமலஹாசன் வச்சு எடுக்கிறன்றதெல்லாம் அவ்வளோ சாதாரணம் கிடையாது. நீங்கள் ரமேஷ் அரவிந்த் ஒரு நடிகராகவே ஜெயிக்க தெரியாத ஒரு ஆள். அவர் கன்னடத்துக்காரர். கமலஹாசனுக்கு அப்போ இருந்து பழக்கம். கமலஹாசன் படங்களை தலையாட்டிக்கிட்டு இருப்பார். சதி லீலாவதியில் நடிப்பார், பஞ்சதந்திரத்தை நடித்தார். அப்படின்னா டைரக்ஷன் கன்னடத்தில் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இந்த கதை வேறு தமிழ் சினிமாவில் வந்து இங்கே உள்ள அந்த மண்ணினுடைய இது இருக்குது. நிறையா விஷயங்கள் கவனிக்க முடியாது. நீங்கள் எல்லோரும் போய் எல்லா மொழியிலையும் ஜெயிச்சிட முடியாதுல்ல. அந்த மண்ணிற்குரிய கலைஞர்கள் அந்த மண்ணினுடைய சார்ந்து இயங்குறவங்க ஜெயிக்கலாம். மற்றவங்க 1-2 பேருக்கு போய் ஜெயிக்கலாம். அதுக்கு தொடர்ந்து அங்கே ஜெயிக்க முடியாது. ரமேஷ் அரவிந்தை போட்டு பட்டம் வந்து 3வது ஷோ பட்டம் கண்டான். அதுக்கு பிறகு அத்தோடு முடங்கினா தான் திருப்பதி பிக்சர்ஸ். அதற்கு பிறகு பெரிய இது சிக்கலாகி அப்புறம் சரி அப்போயே கமலஹாசன் வந்து அடுத்தது உங்களுக்கு நடித்து தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கால் ஷீட்லாம் கொடுத்துருக்காரு. கால் ஷீட் லெட்டருன்ற மாதிரி ஒரு இதை ஃபார்ம் பண்ணி அவர் கொடுத்துருக்குறாரு. ஆனால் லிங்குச்சாமி வந்து என்ன பண்ணிட்டாரு, அதை வந்து ஞானவேல் ராஜாவுக்கு அந்த கால் ஷீட் ரைட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, கமலுடைய கால் ஷீட் ரைட்ஸ், அதை வந்து ஞானவேல் ராஜாவுக்கு அப்படியே ரைட்ஸ் கொடுத்துட்டார். அந்த கால் ஷீட் ரைட்ஸை இவர் ரைட்ஸ் கொடுத்துட்டார். அப்போ நீங்கள் கொடுக்கும்போது ஞானவேல் ராஜா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தொகையை கொடுத்தான்னு வாங்கியிருப்பார். இப்போ படம் எடுக்க வேண்டியது ஞானவேல் ராஜா தான் கமலஹாசனை வச்சு. இப்போ லிங்குச்சாமியுடைய திருப்பதி பிக்சர்ஸுக்கும் கமலஹாசனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நீ கால் ஷீட்டு வித்தாச்சு. அவர் ஒரு டைம் கொடுக்குறாரு, அந்த டயத்துக்குள்ளே எடுக்கலைன்னு கால் ஷீட்டு ரைட்ஸை வந்து மாற்றி விட்றாரு லிங்குச்சாமி. ரைட்டுங்களா? இதுதான் நடந்த உண்மை. பெரிய கமல் வந்து ஒரு தலையிடுவார், அவரை வச்சு எடுக்கிற ரிஸ்க்கு அப்படின்னா கூட ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு நஷ்டம் அடைஞ்சு ஒரு நடுத்தருவுக்கு வந்துட்டான் அப்படின்ற அளவுக்கு இருக்கும்போது அப்படியெல்லாம் வந்து நட்டாத்தில் விட்டுட்டு போகிற ஆள்லாம் வந்து கமலஹாசன் கிடையாது.
இது வந்து உங்களுக்கு அப்போ நடந்த பஞ்சாயத்து தான் அது. அதை கூட வந்து நம்ம இந்த சமீபத்தில் வந்து அது உண்மையை சொல்லியிருக்கார். இந்த லிங்குசாமி தான் வந்து தேவையில்லாமல் அதை பண்ணுறாப்புல அப்படி. ஏன்னா லிங்குசாமி வந்து அந்த உத்தம வில்லனால லிங்குசாமிக்கு நஷ்டம் இல்லை லாபம்தான்னு சொல்லி ஒரு சில மீடியாக்களில் செய்தி வந்த உடனே பயந்து போய் இது பண்ணாப்புல. அது எப்படிலாம் இல்லை ஒரு கால் சீட்டு கொடுக்கல வைக்கலைன்னு சொல்லி முழுமையாக வந்து அவர் ஒரு அறிக்கை லிங்குசாமி விடும்போது அதில் மறைச்சி இந்த கமலஹாசன் வந்து இன்றைக்கி கண்டுக்கறல அப்படின்ட்டு அந்த கண்டுக்கறலன்னு சொல்கிறது அந்த அறிக்கையை விட்டுட்டு தான் இப்போ ஒரு 15-20 நாளைக்கு முன்னால் கவுன்சிலில் பஞ்சாயத்து கூட்டுறாரு. அந்த பஞ்சாயத்தில் தான் இந்த ஞானவேல் ராஜா விஷயங்கள் எல்லாமே வெளியே வருது. அதான் ஞானவேல் ராஜா இன்னைக்கு கமலஹாசன் வச்சு எடுப்பாரா எடுக்க மாட்டாரான்றது அது ஞானவேல் ராஜாவினுடைய முடிவுதான் இல்லையா. லிங்குசாமிக்கு வந்து உங்களுக்கு கமலஹாசனுக்கு இனிமேல் சம்மந்தம் கிடையாது. லிங்குசாமி வந்து எந்த விதத்துலையும் கமலாவில் வந்து இதுக்கு வரலாம். அதுதான் உண்மை. இது உத்தம வில்லன் படம் கட்டி அடி வாங்கினது உண்மை. அதன் பிறகு கை மாறின விஷயங்கள் அவன் நடந்ததெல்லாம் வேற.